ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 திங்ஸை வச்சு சீகக்காய் வந்து எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய பொருளை வச்சு ஒரு சீகக்காய் அரைக்கும் போது நிறைய திங்ஸ் வந்து கிடைக்க மாட்டுது, கஷ்டமாக இருக்குது, ஒரு சிம்பிளாக ஒரு ரெமெடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் இந்த 5 திங்ஸ் சொல்லியிருந்தேன். அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீகக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் எடுத்துருக்கிறேன். எதுக்காக சீகக்காய் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, முடியை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி முடியில் இருக்கிற அழுக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு 250 கிராம் வந்து நான் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோப் நெட் சொல்லுவாங்க, பூந்தி கொட்டை சொல்லுவாங்க. இந்த பூந்தி கொட்டை வந்து ஒரு 250 கிராம் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பூந்தி கொட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பூந்தி கொட்டை ஏன் நம்ம வந்து சீகக்காய் தூளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு கண்டிஷனர் நிறைய நுர வரும். நிறைய பேர் வந்து சீகக்காய் யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய தேய்க்கணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நுர வராது, கஷ்டமாக இருக்குது தேய்க்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த பூந்தி கொட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு வந்து முடியில் இருக்கிற நுர நிறைய வந்து ஷாம்பு மாதிரி நிறைய நுர வந்து ஹேரில் இருக்கிற அந்த ஆயில் கண்டென்ட் எல்லாமே சீக்கிரமாக எடுத்து ஈஸியாக கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து பூந்தி கொட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ சீகக்காய் வந்து 250 கிராம் எடுத்திங்கன்னா பூந்தி கொட்டையும் 250 கிராம் எடுக்கணும். அப்போ தான் நல்லா நுர வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூந்தி கொட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்லையா, இப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை என்ன பண்ணணும்னா, இதை வந்து இது மாதிரி ஹார்டான ஒரு பார்ட்டிக்கலை வச்சு இதை வந்து நம்ம வந்து உடைக்கணும். உடைச்சா ஈஸியாக தான் இருக்கும் உடைக்கும் போது. இப்போ பாருங்கள், நான் உடைச்சிட்டேன். இப்போ உடைச்சாக அங்கே பாருங்கள், உள்ளே வந்து கருப்பு கலரில் ஒரு சீடு இருக்கும். இதுமாதிரி கருப்பு கலர் சீடு கிடைக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து த்ரோ பண்ணிவிடுவோம். இது மாதிரி இருக்குல்ல, இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி எல்லாத்தையுமே உடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் பாதி உடைச்சிருக்கிறேன். இந்த பாருங்கள் அந்த சீடு. இது என்ன பண்ணணும்னா, வீட்டில் குழந்தைங்க இருக்குது அப்படின்னாக்கா, இதை நம்ம எல்லா இடத்தையும் த்ரோ பண்ணக்கூடாது. இது குழந்தைங்க எடுத்து வாயில் வச்சு முழுங்கிடுவாங்க, ஒரு ஆபத்தான விஷயம். அதனால் இது வந்து ஒரு சேஃபாக இது மாதிரி ஒரு கவரில் போட்டு இது வந்து குழந்தைங்க எடுக்காத அளவுக்கு எடையை த்ரோ பண்ணிவிடுங்க. இது மாதிரி உடச்சி எல்லாமே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம திங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட்டு திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 3 திங்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 50 கிராம் தான் கிடைச்சிது, அதனால தான் 50 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 100 கிராம் கிடைச்சுன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 100 கிராம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா முடி நல்லா ஷைனிங்காக ஆகும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துருக்குறோம். முடி ரஃப்பாக இருக்கும்போது தான் முடி உடஞ்சி முடி கொட்டும். ஆனால் இதுமாதிரி ஷைனிங்காக இருக்கும்போது நல்லாயிருக்கும். முடி வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த ரோஸ் பெட்டல்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் நான் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேன். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது வந்து நிறுத்தும், ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹை லெவல் ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் இது நல்லாவே வந்து ஒரு ஹேருக்கு நல்லாயிருக்கும். மெயினாக பொடுகு வராமல் தடுக்கும். ஹேர் திக்காக வளர்கிறதுக்கு வெந்தயம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வெந்தயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறோம். இப்போ உடலில் இருக்கிற சூட்டை வந்து தணிக்கும். இப்போ வந்து முடி வந்து கொட்டுதுன்னா, பாடி ஹீட் வந்து அதிக லெவலில் இருக்கும்போது தான் முடி கொட்டும் இல்லைங்களா, அதனால் அது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் விதை வந்து பார்த்திங்கன்னா அதை ஃப்ளாக்ஸ் சீட் சொல்லுவாங்க. இது வந்து முடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக சாஃப்ட் ஆக்கிறதுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து உதவுது. அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு வந்து தடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபைபர் ஹை லெவலில் இருக்குது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில். ஆனால் முடிக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம வந்து இது ஒரு 250 கிராம் எடுத்துருக்குறோம். இப்போ வந்து நம்ம 3 திங்ஸ் வந்து 250 கிராமில் எடுத்துருக்குறோம். என்னென்ன அப்படின்னாக்கா, சீகக்காய் ஒரு 250 கிராம், இந்த சோப் நெட் ஒரு 250 கிராம், இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு 250 கிராம், இது ஒரு 100 கிராம், இது ஒரு 100 கிராம் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த ரேஷியோவில் எடுத்துருக்குறோம். இந்த ரேஷியோ வந்து இதே ரேஷியோவில் எடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த பொருள் எல்லாமே வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையிலே வந்து இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம், இப்போ வாங்கிக்கலாம் நீங்கள் இதெல்லாம். இது வந்து ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செடி இருக்குது அப்படின்னாக்கா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஒரு 1/2 கிலோ வந்து ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம்னா கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும். இதுமாரி காய வைக்கும்போது தான் ரேட் அதிகமாக இருக்கும். இதை நல்லா வந்து நிழலே காய வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சீகக்காய் அரைக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் வந்து 2 டேஸ் வந்து நல்லா வெயிலில் நம்ம வந்து நல்லா காய வைக்கணும். நல்லா காய்ச்சிட்டு அப்புறமா தான் இதை வந்து நம்ம போட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறோம். அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நம்ம சீகக்காய் வந்து அரைச்சிட்டோம். நான் அரைக்கும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிது. அது மாதிரி நீங்களும் வந்து அரைச்சிக்குங்க. நான் சொன்ன ரேஷியோவில் அரைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் 1 கிலோ கிட்ட கிடைக்கும். அதை வந்து ஒரு சேஃபாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி யூஸஸ்க்கு இது மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது பாருங்களா, நல்ல வாசனை கொடுக்குது. பார்க்குறது நல்ல வாசனையாக இருக்குது பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களா. இது எல்லாமே மூலிகை, ரொம்ப ஹேருக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. காற்று வந்து அதிகமாக போகக்கூடாது. அதனால தான் நம்ம சேஃபாக வச்சுட்டு டெய்லி யூஸஸ்க்கு இது வச்சுருக்குறோம். கம்மியாக எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சீகக்காய் யூஸ் பண்ணும்போது நுர வரலை, ஹேரில் இருக்கிற வந்து ஆயில் கண்டென்ட் போகலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து சீகக்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து போகும். அது 3 மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோ பாருங்க, இது மாதிரி வடித்து வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, சோறு வடித்த தண்ணி. இந்த தண்ணியில் நாம் இந்த சீகக்காய் வந்து போட்டு ஒரு 2-3 ஸ்பூன் வந்து போடணும். அவங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் லாங் ஹேரு, அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலக்கி கொடுத்துடுங்க. இது நல்லா கலக்குங்க. இது நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு இதை நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே வச்சிடணும். பாருங்க, இப்படி இருக்கு இல்லைங்களா. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, ஊற வச்சுட்டு நம்ம வந்து குளிக்க போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த டைமிங்கே போதுமானது இது ஊறுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து குளிக்கலாம். நம்ம எவ்வளோ ஆயில் கண்டென்ட்டு நம்ம தலையில் இருந்தால் கூட அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி நல்லா ஷாம்பு போட்டு குளித்தா எப்படி இருக்கும் ஹேரு, அது மாதிரி நல்லா முடி நல்லாயிருக்கும். அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, லைட்டாக எமர்ஜென்சியில் போன இந்த தண்ணி இல்லை, இந்த சோறு வடித்த தண்ணி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் லைட்டாக தண்ணி சூடு பண்ணி அதில் வந்து நம்ம எவ்வளோ சீகக்காய் வேணுமோ அவ்வளோ சீகக்காய் குவான்டிட்டி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். 3rd பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது அரிசி வந்து நம்ம கழுவுறோம் இல்லையா, அந்த கழுவுற தண்ணியுமே நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, இதுமாதிரி சோறு வடித்த தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணியிலுமே நம்ம இது மாதிரி அந்த சீகக்காய் தூளை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து நம்ம அதுலேயுமே நம்ம வந்து ஹேர் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். நல்லாயிருக்கும் ஹேரு. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3 மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பாருங்கள், இதுலேயே வந்து பபிள்ஸ் நிறைய வருது பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹேரில் யூஸ் பண்ணும்போது பபிள்ஸ் கண்டிப்பாக வரும். நல்லா க்ளீனாக நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து என்னதான் கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்தளவு பெனிஃபிட் கொடுக்காது. அதுவே நீங்கள் எல்லாமே வந்து நேச்சுரல் திங்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் சீசனில் முடி வந்து கொத்தாக கொட்டுது, ரொம்ப ஹீட் ஆகி நல்லா முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த முடி கொட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சீகக்காய் நீங்கள் யூஸ் பண்ணி போடும்போது இம்மிடியேட்டாக வந்து ஹேர் வந்து கொட்டுறதை நிறுத்திட்டு கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் இது மாதிரி போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.